Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பாத்திருந்தோம் அப்படினா generatorsனா என்ன அது வந்து எப்படி நாம இம்ப்ளிமென்ட் பண்றது நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் generator ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கறது நாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம பாத்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ ஜெனரேட்டர்ஸ் வச்சு எப்படி நாம ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் நாம பண்றதுங்கறத நாம வந்துட்டு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள் உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். சோ ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தோம் அப்படின்னா சோ அடுத்த நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வராது எரர் தான் வரும் அப்படின்னு பார்த்திருந்தோம். பிகாஸ் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம தரதுனால ப்ரோக்ராமை விட்டு வெளியில போயிடும். சோ அதனால நம்மளுக்கு ஃபர்தரா இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்மளுக்கு ஃபெச் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வராதுன்னு பார்த்திருந்தோம். சோ இப்போ இந்த ஜெனரேட்டர்ஸ் வச்சுட்டு எப்படி வந்துட்டு ஒரு சில சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1ல இருந்து 10க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எப்படி நாம எடுத்து பிரிண்ட் பண்றதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஓகே இந்த இடத்துல ஒரு கோட் நான் போட்டிருக்கேன். சோ போட்டு நான் ரன் பண்றேன். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஈவன் நம்பரா இல்ல ஆட் நம்பராங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் பை 2 பண்ணுவோம். சோ ஈக்குவல்ஸ் டு 0 இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு ஈவன் நம்பர், அப்படி இல்லாட்டி இது வந்துட்டு ஆட் நம்பர். சோ ஒரு நம்பர் ஈவனா ஆடாங்கிறத நாம இந்த சின்டாக்ஸ் வச்சுதான் இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிப்போம். சோ அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ I modulo 2 equals to 0 இருந்தது அப்படின்னா yield 1 I அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ I ல என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா I in range 10 அப்படின்னு சொல்லிருக்கேன். சோ 10 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 0ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு 9 வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு 0 எடுத்துட்டு போகும். சோ 0 நம்மளுக்கு வந்துட்டு டிவைட் பை 2 பண்ணும். சோ நம்மளுக்கு 0. சோ அப்ப 0ன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈல்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐனால ஐயோட வேல்யூ வந்துட்டு 0. சோ 0ன்னு இருக்கும். சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த சிம்பிள் அந்த மெத்தடோட நேமே நான் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்றேன். சோ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐல இருக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். சோ 0 நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். சோ இந்த இடத்துல நம்ம ஐட்ரேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே ஃபார் லூப் கொடுப்போம். சோ இதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன மெத்தட் கால் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் நெக்ஸ்ட் கால் பண்ணும். சோ நெக்ஸ்ட் கால் பண்ணும்போது நம்மளுக்கு லூப் ஐட்ரேட் ஆகும். சோ அதே மாதிரி அடுத்து 2 அதுக்கப்புறமேட்டு 4 அதுக்கப்புறம் 6 அதுக்கப்புறம் 8ங்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஈவன் நம்பரா இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து கொடுத்திருக்கு. சோ இந்த மாதிரிதான் வந்துட்டு நாம இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலா ஈல்டுங்கிற கொடுத்து நம்மளால இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துக்க முடியும். இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சேம் அதே மாதிரி 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு பிரிண்ட் பண்றதுக்கு நான் வந்து இந்த இடத்துல கோட் பண்ணிருக்கேன். சோ 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர் எடுக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். சோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரைக்கும் வேணும்ங்கிறதுனால கண்டிஷன் லெஸ் தென் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10ங்கிற கண்டிஷன் நான் வந்து கொடுத்துறேன். சோ 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும்ங்கிறதுக்காக. சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா SQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு வந்துட்டு அந்த எண்ணை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சோ n வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 இருக்கும். சோ 1 இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த SQ ல இருக்கிறத நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணை வந்துட்டு நான் இன்கிரிமெண்ட் பண்றேன். சோ இன்கிரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 2ன்னு போகும். சோ இந்த இடத்துல இந்த 1 இருக்கு பாத்தீங்களா அதை நான் எப்படி பிரிண்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபார் லூப்பை வச்சு நான் ஐட்ரேட் பண்றேன். சோ ஐட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 வரும். அதுக்கப்புறமேட்டு 2ங்கிறது நம்மளுக்கு மாறி இருக்கும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 இருக்கிறதுனால ஈல்ல நம்மளுக்கு 2 அப்படின்னு இருக்கும். சோ அதே மாதிரி லைனா நம்மளுக்கு ஃபார் லூப் நம்ம போட்டிருக்கிறதுனால அடுத்தடுத்து எலிமெண்ட்ஸ் எடுத்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபெச் பண்ணும். சோ இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு நார்மலா தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ இந்த எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு வேற மாதிரி நான் வந்து கால் பண்ணிருக்கேன். அதுதான் டிஃபரன்ஸ். சோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல நம்ம வந்துட்டு ஃபார் லூப் வச்சு நம்ம கால் பண்ணிருக்கோம். சோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி வைல் லூப்ஸ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னாலுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் அப்புறமேட்டு அண்டர்ஸ்கோர் நெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் கொடுத்துமே உங்களால வந்துட்டு கால் பண்ணிக்க முடியும். சோ கால் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லாம தான் உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வரும். சோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து நான் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். சோ ஸ்கொயர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இன்டூ அதே நம்பர், அதாவது n இன்டூ n. சோ 1 இருந்தது அப்படின்னா சோ 1 இன்டூ 1, அடுத்து 2 இருந்தது அப்படின்னா 2 இன்டூ 2, அடுத்து 3 இருந்தது அப்படின்னா 3 இன்டூ 3. சோ இதை பண்றதுக்காக இந்த இடத்துல n இன்டூ n அப்படின்னு தரேன். சோ ஸ்டார்டிங் 1ல இருந்து 10 வரைக்கும் வேணும்ங்கிறதுக்காக n is equals to 1, அப்புறமேட்டு லூப்ல n is less than or is equals to 10 அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரை பிரிண்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த SQ பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன். சோ இன்கிரிமெண்ட் பண்ணது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஐட்ரேட் ஆயிட்டு பிரிண்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல
for loop வந்து போட்டிருக்கேன். சோ ஒன்னொன்னா ஐட்ரேட் ஆகும். சோ ஐட்ரேட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வரும். சோ எப்படி ஐட்ரேட் ஆகும், எப்படி நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் ஃபெட்ச் ஆகும்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நான் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே நான் வந்துட்டு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னு இருக்கும். சோ 1 into 1 நம்மளுக்கு 1 அப்படின்ட்டு வரும். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1ங்கிற வேல்யூ இருக்கும். சோ ஐட்ரேட் ஆயிட்டு 1ங்கிறது பிரிண்ட் பண்ணும். சோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டு நம்மளுக்கு என்னோட வேல்யூ 2 ஆயிடும். சோ 2 into 2 பண்றதுனால நம்மளுக்கு 4 இருக்கும். சோ அடுத்த ஐட்ரேஷன்ல 4 இருக்கிறதுனால 4 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ அடுத்த ஐட்ரேஷன்ல இன்கிரிமெண்ட் ஆயிட்டு 3 3s are 9 இருக்கும். சோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு 10 into 10 வந்துட்டு நம்மளுக்கு 100 வந்ததுக்கு அப்புறமேட்டு 10 இன்கிரிமெண்ட் பண்ணும்போது என்னோட வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல 11 is less than is equals to 10 வரும். சோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால while போயிட்டு வெளியில போயிட்டு நம்மளுக்கு ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிடும். சோ இந்த மாதிரி நார்மல் ப்ரோக்ராம்ஸை கூட நம்ம இந்த மாதிரி ஜெனரேட்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம சோஃபார் பார்த்தது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் தான். இப்போ இந்த ஜெனரேட்டர் கான்செப்டை வச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஃபிபோனாச்சி சீரீஸை ஜெனரேட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து கோட் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா நீங்க வந்துட்டு ஜெனரேட்டர் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது ரொம்பவே டீடைல்டா தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கோட்ஸ் தான். ஒரு ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது நார்மலா ஒரு ஃபங்க்ஷன்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியும். சோ அதுல எப்படி நம்ம ஜெனரேட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். சோ இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிபோனாச்சி சீரீஸ் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். சோ ஃபிபோனாச்சி சீரீஸ் வந்துட்டு எது வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வரைக்கும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். சோ 10 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சோ ஃபிபோனாச்சி சீரீஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய நம்பர்ஸோட நம்மளுக்கு வந்துட்டு ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சரை வந்துட்டு நம்மளுக்கு வந்து சொல்லும். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 0, செகண்ட் நம்பர் 1 அப்படின்னா சோ 0 plus 1 நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டு 1 அப்படின்னு சொல்லும். சோ 1 என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லும். சோ 2 இந்த 1 ஆட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லும். சோ 3 வந்துட்டு அடுத்து இந்த 2 ஆட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 5ன்னு சொல்லும். சோ 5 அடுத்து இந்த 3 ஆட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துட்டு 8ன்னு சொல்லும். சோ 8 திரும்ப இந்த இடத்துல நீங்க 5 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 13 அப்படின்னு வரும். சோ நம்ம கண்டிஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். அதாவது 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 8. சோ இது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்றதுனால 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து கண்டிஷன் தர போறோம். சோ இதுதான் வந்துட்டு ஃபிபோனாச்சி சீரீஸ். அதை வந்துட்டு இந்த ஜெனரேட்டர் கான்செப்ட்ல நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபிபோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு மெத்தடோட நேம் நான் டிஃபைன் பண்றேன். உள்ள வந்துட்டு மேக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு வேரியபிள் நான் கொடுக்குறேன். இந்த வேரியபிள் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 10 வரைக்கும் தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். சோ அந்த 10ங்கிறத ரிசீவ் பண்றதுக்காக இந்த இடத்துல நான் வந்துட்டு மேக்ஸின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். சோ அடுத்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஏ அதுக்கப்புறமேட்டு பி அப்படின்ட்டு 2 வேரியபிள் கொடுத்துறேன். சோ ஒரு வேரியபிள் 0 அப்படின்னு தரேன். அடுத்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னு வந்து அசைன் பண்றேன். அடுத்து வந்துட்டு while கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ சில என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவையும் பியும் நான் வந்துட்டு ஆட் பண்ண சொல்றேன். சோ ஏவும் பியும் ஆட் பண்ண எனக்கு என்ன வேல்யூ வரும்? சோ 0 plus 1 வந்துட்டு 1 அப்படின்னு வருமா? அந்த 1ங்கிற வேல்யூ சில இருக்கும். சோ இப்ப கண்டிஷன் வந்துட்டு செக் பண்றேன். நம்ம கண்டிஷன் என்ன? 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். சோ சி இஸ் லெஸர் தென் மேக்ஸியா அப்படின்னு கேக்குறேன். அப்போ இந்த இடத்துல என்ன செக் ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 இஸ் லெஸர் தென் 10 அப்படின்ட்டு பாக்கும். சோ எப்படி இந்த இடத்துல 10ன்னு பாக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் வேல்யூ வந்து இந்த இடத்துல 10 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல மேக்ஸில 10 இருக்கும். சோ இப்போ 1 is lesser than 10 இருக்கிறதுனால கண்டிஷன் கரெக்ட் ஆகும். சோ கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால நம்மளுக்கு உள்ள வரும். சோ உள்ள என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஈல்டு சி அப்படின்னு சொல்றேன். சோ சில என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஈல்டுங்கிற கீவேர்டுக்குள்ள நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ ஈல்டு 1 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ இந்த ஈல்டு வந்துட்டு எப்ப நம்மளுக்கு அவுட்புட்ல வரும்னு பாத்தீங்கன்னா எப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோமோ அப்பதான் வரும். சோ இங்க பாருங்க இங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் நெக்ஸ்ட்னு சொல்லிருக்கேன். சோ இந்த லைன் நான் தரும்போது எக்ஸிகியூஷன் எனக்கு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஈல்டுக்கு நம்மளுக்கு போகும். சோ ஈல்டு வேல்யூ 1 இருக்கு. அந்த வேல்யூ எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ பிரிண்ட் பண்ண உடனே என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைனுக்கு நம்மளுக்கு வந்துட்டு போகாது. சோ இந்த இடத்துலயே தான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு நிக்கும். சோ ஈல்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான். சோ ஈல்டுல நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு நிக்கும். சோ அதுக்கப்புறம் எப்ப நம்ம வந்துட்டு இன்னொரு நெக்ஸ்ட்ங்கிறத நம்ம தரோமோ அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு திரும்ப இதுக்கு இந்த ஈல்டுக்கு அடுத்த லைன்ல இருக்கக்கூடிய எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு வந்துட்டு நடக்கும். சோ இதை வந்து டிஃபைன் பண்றதுக்காக இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ஆட் பண்றேன். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன்.
அதுக்கப்புறம் இந்த ஈல்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள ஆஃப்டர் அப்படின்னு நான் கொடுத்துறேன். சோ இப்ப திரும்ப இதே கூட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து அவுட்புட் வந்து வேற மாதிரி வரும். சோ அதே தான். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் ஆகும்போது 1 is less than 10 ன்னு பார்க்கும். சோ கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு உள்ள வரும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிஃபோர்னு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த பிஃபோரை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். சோ ஈல்டு சி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறதுனால ஈல்ட்ல வந்து நம்மளுக்கு சீடு இருக்குல்ல, சீல வந்துட்டு 1ங்கிற வேல்யூ இருக்கு. சோ அது வந்து நம்மளுக்கு எப்போ பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் நம்ம எப்போ கால் பண்றோமோ அப்போ. சோ இந்த நெக்ஸ்ட் கால் பண்ணும்போது நம்மளுக்கு சீல 1 இருக்கா, அந்த 1 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். சோ எக்ஸிகியூஷன் இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ அடுத்து எப்ப நான் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் நான் வந்துட்டு கால் பண்றேனோ அப்பதான் எனக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஈல்டுக்கு அடுத்த இருக்கக்கூடிய இந்த லைனை நம்மளுக்கு போய் பார்க்கும். சோ அடுத்த லைன் என்ன கொடுத்திருக்கேன், பிரிண்ட் ஆஃப்டர்னு கொடுத்திருக்கேன்னா சோ அந்த ஆஃப்டர்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த அலோகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து நடக்கும். சோ என்ன சொல்லிருக்கேன், a is equals to b ன்னு சொல்லிருக்கேன். சோ b ல என்ன வேல்யூ இருக்கு, 1 இருக்கா, அப்ப இந்த 1ங்கிற வேல்யூ நம்மளுக்கு b க்கு வந்துரும். b is equals to c ன்னு சொல்லிருக்கேன். சோ c ல நம்மளுக்கு ஆல்ரெடி 1ங்கிற வேல்யூ இருக்கா, அப்போ நம்மளுக்கு a க்கும் b க்கும் வேல்யூ வந்து இந்த இடத்துல மாறிடும். சோ மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், if ஸ்டேட்மெண்ட் தானே இருக்கு. சோ திரும்ப மேல போகும். சோ கண்டிஷன் செக் ஆகும். சோ செக் ஆகும்போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா c is equals to a plus b அப்படின்னு சொல்றேன். அப்ப c is equals to a plus b பண்ணும்போது 1 plus 1 பண்ணும்போது நம்மளுக்கு 2 அப்படின்ட்டு வேல்யூ இந்த இடத்துல மாறிடும். சோ மாறும்போது இந்த இடத்துல 2 is lesser than 10 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ ஆகும். சோ ட்ரூ ஆகிறதுனால திரும்ப இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க பிஃபோர் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ சி அடுத்து வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். எதனால, இந்த நெக்ஸ்ட்ங்கிற கால் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸிகியூஷன் நடக்குது. சோ இந்த 2ங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல திரும்ப பிரிண்ட் பண்ணும். சோ திரும்ப பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு இதோட தான் நம்மளுக்கு வந்துட்டு நிக்கும். சோ திரும்ப எப்ப நான் இந்த நெக்ஸ்ட் நான் வந்துட்டு கால் பண்றனோ அப்பதான் எனக்கு திரும்ப வந்துட்டு இந்த ஆஃப்டர்ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அந்த எக்ஸாம்பிள் கிளியரா புரியறதுக்காக இதே இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் வந்து தரேன். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏலயும் பிலயும் வேல்யூ வந்துட்டு 0 and 1 இருக்கும். சோ கண்டிஷன் ட்ரூ ஆகும். c is equals to a plus b. அப்ப இந்த 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு 1ங்கிற வேல்யூ இருக்கும். சோ இந்த இடத்துல 1 is lesser than 10 ன்னு செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. சோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிஃபோர்னு இருக்கு, அந்த பிஃபோர் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ ஈல்டு சீங்கிறது எப்போ பிரிண்ட் ஆகும்னா இந்த நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது தான் பிரிண்ட் ஆகும். சோ சீல நம்மளுக்கு 1 இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம ஒரு நெக்ஸ்ட் நம்ம கொடுத்ததுனால இந்த ஈல்டு சீல என்ன இருக்கோ அந்த 1 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ பிரிண்ட் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸிகியூஷன் இதோடயே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். சோ இதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்துட்டு போகாது. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த 3 லைன் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த 3 லைன் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்போ இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்துட்டு கால் பண்றேனோ, அதாவது எப்போ இந்த மாதிரி பிரிண்ட்ல நெக்ஸ்ட்ங்கிறத கால் பண்றேனோ அப்பதான் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு கீழே இருக்கிறது இந்த 1 வந்துட்டு இதோட நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த பிரிண்ட் ஆஃப்டர்னு இருக்கு பாத்தீங்களா, சோ அது வந்து இந்த நெக்ஸ்ட் நான் கொடுக்கும்போது தான் பிரிண்ட் பண்ணும். சோ 1ங்கிறத பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு நெக்ஸ்ட் பாத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்னா இந்த ஈல்டுக்கு அடுத்த லைன்ல என்ன இருக்குன்னு போய் பார்க்கும். சோ பிரிண்ட்ல ஆஃப்டர்னு இருக்கா, அந்த ஆஃப்டரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம், a is equals to b அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ b யோட வேல்யூ இங்க வந்துரும், b is equals to c. சோ c யோட வேல்யூ இந்த இடத்துல வந்துரும். சோ வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மேல போகும், c is equals to a plus b. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். சோ 1 plus 1 நம்மளுக்கு வந்துட்டு 2ங்கிற வேல்யூ வரும். சோ 2 is lesser than 10 ன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. சோ கண்டிஷன் ட்ரூனால உள்ள வரும். பிரிண்ட் பிஃபோர் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். சோ பிஃபோர்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இப்போ நம்மளுக்கு ஈல்டுல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ங்கிற வேல்யூ இருக்கு. ஈல்டு c அப்படின்னா 2 ஓட வேல்யூ இருக்கா. சோ 2ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு கோட் வந்துட்டு அப்படியே தான் நிற்கும். இதுக்கு கீழே நம்மளுக்கு வந்துட்டு போகாது. இந்த ஈல்டுக்கு கீழே நம்மளுக்கு வந்துட்டு போகாது. சோ இதுவே நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட்ங்கிறத நான் வந்துட்டு கொடுக்குறேன். சோ இந்த இடத்துல திரும்ப இன்னொரு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்னோட கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு சேர்ந்து வரும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்ங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஈல்டு சி வரைக்கும் எக்ஸிகியூஷன் நடந்து இந்த 2 வரைக்கும் தான் அவுட்புட் வந்து வந்திருக்கும். சோ எப்ப இந்த நெக்ஸ்ட்ங்கிறத நீங்க திரும்ப தரீங்களோ அப்பதான் இந்த ஈல்டுக்கு கீழே போகும். சோ திரும்ப ஆஃப்டர்னு இருக்கு, அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ திரும்ப a is equals to b ன்னு சொல்றோம். சோ b ல இருக்க வேல்யூ இங்க வந்துரும், b is equals to c அப்படின்னு சொல்றோம். சோ c யோட வேல்யூ 2 இங்க வந்துரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். சோ c யோட வேல்யூ 3 இருக்கும். சோ திரும்ப இந்த இடத்துல 3 is lesser than 10 அப்படின்னு நம்ம செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூ ஆகுது. சோ திரும்ப நம்மளுக்கு உள்ள வரும். உள்ள வந்து இந்த பிஃபோர்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த பிஃபோர் இங்க பிரிண்ட் பண்ணுது. சோ c ஈல்டு சீன் கொடுத்ததுனால இந்த சி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு.
சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஈல்டு நீங்க தரீங்கனாலும் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க ஃபெச் பண்ணும்போது இந்த ஈல்டு வரைக்கும் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை விட்டு நம்மளுக்கு வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்காது. சோ எப்போ நீங்க இந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தரீங்களோ அப்பதான் இந்த ஈல்டுக்கு கீழே இருக்கக்கூடிய லைனை போய் பார்க்கும். அதாவது இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். எப்ப நீங்க நெக்ஸ்ட்ங்கிறத தரீங்களோ அப்பதான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு நடக்கும். சோ ஈல்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராசஸ் இந்த மாதிரி தான் நடக்கும். சோ இதுவே நாம ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். சோ என்ன எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ப்ரோக்ராம் வந்துட்டு டெர்மினேட் ஆயிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ எதனால அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ இந்த நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு சொல்றீங்களோ அப்ப ஈல்டு வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் நடந்திருக்கும். சோ அடுத்து நீங்க நெக்ஸ்ட் தரும்போது ப்ராசஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், நம்ம ப்ரோக்ராம் லைன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ ரிட்டர்ன்ங்கிற கீவேர்டை பார்க்கும்போதே நம்ம ப்ரோக்ராம் விட்டு வெளியில வந்துரும். சோ வெளியில வரதுனால ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆயிடும். டெர்மினேட் ஆகிறதுனால ஸ்டாப் இட்டரேஷன்ங்கிற எரர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சோ இன்னைக்கு இப்ப பார்த்த இந்த எக்ஸாம்பிள் மூலமா எப்படி ஃபிபோனாச்சி சீரிஸை இந்த மாதிரி ஜெனரேட்டர் கான்செப்ட் மூலமா பிரிண்ட் பண்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஜெனரேட்டர் கான்செப்ட்ல இந்த நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எப்பத்தெல்லாம் இந்த ஈல்டு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்ங்கிறதும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த லூப் வந்துட்டு எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல போட்ட மாதிரி இத்தனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு நான் திரும்ப இந்த இடத்துல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரேன். சோ கொடுத்துட்டு ரன் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் இட்டரேஷன்ங்கிற எரர் தான் வரும். சோ எதனால இந்த எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ண மாதிரி நம்ம முன்னாடி ஆட் பண்ணோம் பாத்தீங்களா, சோ இந்த இடத்துல 5 இருக்கும், இந்த இடத்துல 8 இருக்கும். சோ 8 + 5 ஆட் பண்ணும்போது 13 இருக்கும். சோ 13 is lesser than 10 செக் பண்ணும். சோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள போகாம நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த எல்ஸ் பிளாக்குள்ள போகும். எல்ஸ் பிளாக்ல பிரேக் கொடுத்துட்டதுனால ப்ரோக்ராம் நம்மளுக்கு இந்த இடத்துல டெர்மினேட் ஆயிடும். டெர்மினேட் ஆறதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டாப் இட்டரேஷன் எரர் வந்து வந்திருக்கு. சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் மூலமா ஜெனரேட்டர்ஸ்னா என்ன, அது வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அதோட ஃப்ளோ என்னங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.